மனித உரிமைகள் பற்றிய ஒன்று, இஷ்யூ ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டி. வெளியே முழுவதுமே மனிதர்களுடைய மாண்பை பற்றி தான் பேசுகிறது. ஆதி ஆகமத்திலிருந்து மனிதன் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான். எனவே இது ஒரு முக்கியமான அடித்தளமான ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அடிப்படையான ஒன்று மனிதம். ஆனால் இதையும் திருச்சபை ஒரு மருட்சியில், வரலாற்று மருட்சி என்று சொல்லலாம், மறந்துவிட்டது. 19ஆவது நூற்றாண்டில் திருச்சபையானது என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த சிற்றரசர்கள் போல், இந்தியாவில் சிற்றரசு போல் இத்தாலிய நாட்டிலும் சிற்றரசர்கள், திருத்தந்தை ஒரு சிற்றரசராக இருந்தார். பேப்பல் ஸ்டேட்ஸ். இந்தியா முழுவதையும் பட்டேலில் ஒரே நாடாக முயன்றது போல் இத்தாலிய தேசிய உணர்வானது உருவாக்கி இத்தாலிய நாட்டினுடைய ஒரே நாடாக உருவாக்கும் போது திருச்சந்தை தன்னுடைய நாட்டை விட்டு கொடுக்க வேண்டியதை கட்டாயப்படுத்தி ஏறக்குறைய போராடி அந்த திருத்தந்தை வைத்திருந்த அத்தனை சொத்துக்களையும் நாடுகளையும் எடுத்து விட்டார்கள். அதனால் இந்த ரோமன் கொஸ்டின் என்று சொல்வார்கள். இதுதான் ஏறக்குறைய ஒரு 40-50 ஆண்டுகள் திருச்சபையை உலுக்கியது. தன்னையே மையப்படுத்தி திருச்சபையினுடைய இந்த அதிகாரங்களை எடுத்து விட்டார்களே என்று அங்கலாய்த்து கொண்டே இருந்தது. அதனால் மனித உரிமைகளை பற்றி பேசும்போது எதிர்ப்பு. பிரெஞ்சு ரெவல்யூஷனில் லே த்ரோா த லோம், தி ரைட்ஸ் ஆஃப் மேன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரெஞ்சு அசம்பிளி கூறியதெல்லாமே அதாவது விசுவாசத்திற்கு எதிரானது என்று சொன்னது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபெய்த். ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்வது அகெயின்ஸ்ட் த ஃபெய்த் என்று. ஆனால் இங்கும் உலகத்தில் நடந்த நிகழ்வுகள் திருச்சபையை மாற்றி இருக்கின்றன. என்ன நிகழ்வு என்று சொன்னால், ரொம்ப ஷாக்கிங் ஈவெண்ட்ஸ். வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 உலக போர்கள், 1, 2வது போரில் ஏறக்குறைய 6 மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். நேஷ்னல் சோஷியலிசம் என்று சொல்லக்கூடிய ஹிட்லருடைய அந்த அந்த ஒரு நச்சு கருத்தோட்டம் கண்ணோட்டத்தினால, அந்த கருத்தியல்னால் கொல்லப்பட்டார்கள். இதுபோல் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தில் கொல்லப்பட்டார்கள். பயங்கரமான மனிதர்களுக்கு இழைக்கக்கூடிய தீங்கு எந்த உச்சக்கட்டத்தை ஏற்றியது. அந்த நேரத்தில் தான் திருச்சபை விழித்தெழுந்து, அதாவது அகெயின்ஸ்ட் டீஹியூமனைசேஷன், மனித மாண்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச ஆரம்பித்தது. இயற்கையை முன்வைத்து, இயற்கையை மையப்பொருளாக வைத்து அமைந்த ஒரு ஏடு. இந்த ஏடு உருவாவதற்கு இங்கேயும் 1960 தேர் ஆர் என்வாயரன்டல் மூவ்மெண்ட்ஸ் ஏற்பட்டது. ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவிலாம் என்வாயரன்டல் மூவ்மெண்ட்ஸ் இருந்தது. இயற்கைக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள், மனித வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எக்ஸாஜரேட்டட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இவெல்லாம் பற்றி மிகுந்த பலமான இந்த இயற்கை சூழலை மையப்படுத்திய சமூக இயக்கங்கள், அதற்கு இயற்கை சூழல் இயக்கங்கள் இந்தியாவில் நிறைய இருந்தது. சிப்கோ மூவ்மெண்ட், இது மாதிரிலாம் இருந்தது இதெல்லாம். ஆனால் இது திருச்சபை போதனையில் இடம்பெறாத ஒரு பரிமாணம். ஆனால் இப்போ திருத்தந்தை சொல்லுகிறார், நம்ம பாராட்ட வேண்டியது. லேட்டானா கூட இப்போதாவது அவர் சொல்கிறார். இந்த சமாதானத்தை பற்றி பேசும்போது பல ஆண்டுகளாக பீஸ் என்று சொன்னால் வார் அண்ட் பீஸ் ரெண்டையும் இணைத்து தான் திருச்சபை பேசியது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் விவாதம் நடந்தபோது, இன்றைய காலகட்டத்தில் திருச்சபை கௌதியம் ஸ்பெஸ் என்று விவாதிக்கும் போது, உலகத்தில் அமைதியை பற்றி பேசும்போது அவங்க முக்கியமாக ஒரு மாரல் கண்ணோட்டம், நன்னறி கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்க. என்ன, த ப்ராப்ளம் வாஸ் ஜஸ்ட் வார். மத்திய காலத்திலிருந்தே திருச்சபையை ரொம்பவும் ஆட்கொண்ட ஒரு பிரச்சனை ஜஸ்ட் வார். அதாவது ஒரு யுத்தத்தை எப்படி நியாயப்படுத்த, நியாயமான ஒரு போர் அல்லது நியாயமற்ற போர். ஈராக்கில் வார் நடக்கும்போது கூட இந்த பிரச்சனை முன்னுக்கு வந்தது. இஸ் இட் எ ஜஸ்ட் வார் ஆர் நாட் எ ஜஸ்ட் வார்? அந்த மத்திய கால சிந்தனை போக்கு. எனவே போரும் அமைதியும் என்று சொல்லும்போது ஜஸ்ட் வார் தியரி தான் முன்னுக்கு வந்தது. திருச்சபை பல ஆண்டுகளாக நியாயமான போர் என்ற ஒன்று இருக்கின்றது என்று சொல்லி வந்தது. இதை மாற்றுவதற்கு கடினமாகி போயிட்டு, there is on certain circumstances you can go for war. சில சூழமைகள் போராடவே ஆக வேண்டும். அதை கொஞ்சம் மாற்றி இன்றைக்கு அணு ஆயுதங்கள் வந்து விட்டது, பனிப்போர் வந்தது 1960களில்.
இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது ஓஹோ, இது ஜஸ்ட் வார் தியரி கொஞ்சம் ஆட்டம் கண்டது. மிகவும் காரச்சாரமாக விவாதிக்கப்பட்ட ஒன்று வத்திக்கான் சங்கத்தில் இதுதான், ஜஸ்ட் வார் தியரி. ஆனால் பல திருத்தந்தையர்கள் அதை விட்டு கொடுப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் கடைசியில் இன்றைக்கு மிக அருமையாக இன்றைக்கு உலகில் அமைதிக்கு திருச்சபை வழிவகுக்க வேண்டும் என்று 6ஆம் சின்னப்பர் 1965 யுனைடெட் நேஷன்ஸில் பேசினார். அது தொடர்ந்து இன்றைக்கும் உலக அமைதிக்காக திருச்சபை பல நல்ல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்து பாராட்ட வேண்டியது. இன்னொன்று திருச்சபையினுடைய இந்த வளர்ச்சியிலே இன்னொன்று திருப்புமனை என்று சொன்னேன். 1961, 63 மாத்தரத் மஜிஸ்ட்ரா திருப்புமனை என்று சொன்னால் முதல் முறையாக திருச்சபையுடைய 2000 ஆண்டு வரலாற்றில் ஒரு போதனையை அனைவருக்குமாக என்று சொல்லுது இந்த 2 ஏட்டில்தான். பாச்சமின் தாரிஸ், உலகில் அமைதி என்பது அதுவரை கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவ ஆயர்கள், துறவியர், குருக்கள் இவர்களுக்கு மட்டுமே சமூக போதனைகள் அல்லது கூறப்பட்டது. முதல் முறையாக உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கு அருளப்பர் சொன்னதுனால ஒரு எழுச்சி வந்தது. உலகமே இவருடைய குரலுக்கு செவிசாய்ப்பதற்கு ஒரு சூழமை ஏற்பட்டது. ஏன்னா இவர் பேசுவது திருச்சபைக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பேசுகிறாரு. இந்துவானாலும் சரி, பௌத்தர்களானாலும் சரி, எந்த கருத்தியல் கொண்டாலும் சரி, அதில் வேறுபாடு இல்லை என்று சொல்லி. அதில் முக்கியமாக 1961 இந்த உலகில் அமைதி என்ற ஏட்டில் அருளப்பர் என்ன சொல்லுகிறார் என்றால், முன்னாடி ரொம்ப தெளிவு, நமக்கு எதிரி யார், ஹூ இஸ் அவர் எனிமி. அந்த எனிமி யாருன்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்தில் எனிமி இருந்திருக்கு சர்ச்சுக்கு. கம்யூனிசம், ஏத்தீசம், கடவுள் மறுப்பு கோட்பாடு, அதை யார் முன் வைக்கிறார்கள்? மார்க்சிஸ்ட் வைக்கிறாங்க, சோசியலிஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் திருச்சபைக்கு எதிராக அவங்க தான். அதனால் அவங்களே போராட வேண்டும். ஆனால் அவங்க நல்ல காரியங்கள் செய்கிறாங்களே. தொழிலாளர்களுக்கு அவங்க தான் குரல் கொடுக்குறாங்க, சமூக யூனியனுக்கு அவங்க தான் கொடுக்குறாங்க, போராட்டத்துக்கு அவங்க தான் முன்ன நிற்கிறாங்களே. அப்போது தான் அந்த 23ஆம் அருளப்பர் கொஞ்சம் சிந்தித்தார். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு வேறுபாட்டை மனதிலே கொள்ள வேண்டும். அதாவது there is a distinction between ideologies, கருத்தியல், and historical movements, வரலாற்று இயக்கங்களுக்கும் கருத்தியலுக்கும். கருத்தியல் அளவில் ஒருவன் இறைவனை மறக்கலாம், ஆனால் வரலாற்று செயல்பாட்டில் அவன் மக்களுக்காக தன் உயிரை கொடுக்கலாம். இந்த வேறுபாட்டை நாம் கவனிக்க வேண்டும் என்று 23ஆம் அருளப்பர் மிக ஆணித்தரமாக சொன்னார். எனவே இதன் மூலமாக திருச்சபையினுடைய சமூக பணி அனைவரையும் வெட்டி பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. எனவே whether they are believers or non-believers, whoever it be, சமூகத்திற்கும் மனிதர்களுக்கும் மானிடர்களுக்கும் ஒரு மனிதத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த உந்துதல் செயல்பாடு இருந்தால் அனைவருமே நம்முடைய கொலாபரேட்டர்ஸ், நம்மோடு ஒத்துழைப்பாளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மனதை அவர் திறந்து விட்டார் என்று சொல்லலாம் 23ஆவது அருளப்பர். எனவே கருத்தியலினால் அவர்கள் கடவுளை மறத்தாலும் கூட, நாஸ்தியர்களாக இருந்தாலும் கூட அது பரவாயில்லை. இது ஒரு பெரிய புரட்சி என்று சொல்லலாம். எனவே சேஞ்ச் ஆஃப் டிரெக்ஷன் என்று சொல்லலாம். இன்னொரு வகையில் ஏற்படுகின்றது. எப்படி என்று சொன்னால், பல நூற்றாண்டளவாக திருச்சபையினுடைய இறையியலில் என்ன சொல்லப்பட்டது என்றால், மனிதர்கள் இறைவனுடைய படிப்பினுடைய சிகரம் என்று, க்ரௌன் ஆஃப் கிரியேஷன். உலகத்தில் இருக்க அனைத்துமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. எனவே அதை பயன்படுத்தலாம், ஐ மஸ்ட் யூஸ் இட், பயன்படுத்தலாம் என்று சொல்லி. எனவே மனித மையமான ஒரு மனிதத்தை மையப்படுத்திய, மனிதனை மையப்படுத்திய ஒரு கருத்தியல், இதுதான் பரவலாக திருச்சபையில் இருந்த ஒன்று, ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். இதற்கு மெய்யியலாளர்களும் துணை போனார்கள். 16ஆவது நூற்றாண்டில் இருந்த டேக்கார்ட் என்று சொல்லக்கூடியவர், மேன் இஸ் த பொசஸர் அண்ட் த டாமினேட்டர் ஆஃப் நேச்சர் என்று சொன்னார். உலகத்தை ஆளுவதற்காக பிறந்தவன் மனிதன், இயற்கையை ஆளுவதற்காக பிறந்தவன் மனிதன். எனவே அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்தி முன்னேற்ற முடியுமோ அவனுடைய
அவனுடைய திறமையை பொறுத்து இருக்கின்றது என்று சொன்னார்கள். எனவே திஸ் ஆந்த்ரோபாலஜி இஸ் ஃபால்ட்டி, தப்பான ஒரு மனித கண்ணோட்டம், மனிதரை பற்றிய கண்ணோட்டம். ஏனென்றால் மனிதர்களை இயற்கையிலிருந்து பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது. ஒரு புதிய திருப்புமுனை திருத்தந்தை பிரான்சிஸ் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது இந்த இயற்கையானது மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வெறும் பொருள் அல்ல, பயன்படுத்தி யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி செயல்படக்கூட முடியாது என்று சொல்லி, மாறாக என்ன சொல்கின்றார் என்றால், தி நேச்சர் இஸ் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். மிக முக்கியமான ஒன்று. எவ்வாறு மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அல்ல, அந்த ஏணிப்படிகளாக மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது, மனித மாண்புக்கு எதிரான ஒன்று. யூ கேன் நெவர் யூஸ் எ பர்சன் அஸ் எ மீன்ஸ். ஹியூமன் பர்சன் இஸ் ஆல்வேஸ் அன் எண்ட். இன்றைக்கு கூடிய அரசியலை பார்த்தா அதுதான், எல்லா இடத்துலையும் அப்படி தான். அப்படியே பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். ஹியூமன் பீயிங்ஸ் டிக்னிட்டி இஸ் சச் that they are end in themselves. மிகவும் புரட்சிகரமான ஒன்று இந்த பிரான்சிஸ் திருத்தந்தையினுடைய இதில் என்ன சொல்கிறாருன்னா, நேச்சர் இஸ் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். அதற்கு அழகு இருக்கிறது, அதற்கு ஒரு பெருமை இருக்கின்றது, அதற்கு ஒரு மாண்பு இருக்கின்றது. இயற்கையினுடைய மாண்பை பற்றி, மனித மாண்பு மட்டுமல்ல, இயற்கையினுடைய மாண்பை பற்றி பேசுகின்றார். எனவே இறையியலில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. மனித மையமாக இருந்த இறையியலானது இப்போ எப்படி மாறுதுன்னா, இயற்கையும் மனிதனும் இணைந்த ஒரு பார்வை, இறையியல் பார்வை உருவாகின்றது. அதனால் நிச்சயமாக இது ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது என்று சொல்லலாம். இந்த தியாலஜி ஆஃப் கிரியேஷன், இதற்கு அடிப்படை இன்றைய கால கட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை பற்றி கௌதியம் எஸ்பெஸ் என்ற ஏட்டில் பார்க்கலாம். நீங்கள் முதல் அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா இது அடிப்படை என்றால், இந்த இந்திய உலகில் திருச்சபை என்ற ஏட்டை நன்றாக புரிந்து கொண்டால்தான் திருச்சபையினுடைய சமூக போதனைகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அந்த ஏட்டை பார்த்தீர்கள் என்றால் முதல் அத்தியாயத்தில் என்ன இருக்கிறது? மனித மாண்பை பற்றி பேசுது, டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். விவலி அடிப்படையில், திருத்தந்தையர்களுடைய அடிப்படையில், ஆதி திருத்தந்தையருடைய அடிப்படையிலே மனித மாண்பை பற்றி தான் முதல் அத்தியாயம், மனித உரிமைகள் பற்றி. ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், மனிதர்கள் தனிமரங்கள் அல்ல, அவர்கள் எப்போதும் சமூக இந்த பரிமாணம் மனித வாழ்க்கையில் இருக்கின்றது. எனவே சமூகத்தை பற்றி, கம்யூனிட்டி, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இன் கம்யூனிட்டி, எனவே சமூகத்தை பற்றி பேசுகின்றது. மூன்றாவது அத்தியாயத்தில் அது என்ன பேசுகின்றது என்றால், மனிதர்கள் வரலாற்றிலே இருக்கின்றார்கள். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பீயிங்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டிக்னிட்டி. ரெண்டாவது அத்தியாயத்தில் அவர்கள் கம்யூனிட்டி, மூன்றாவது அத்தியாயத்தில் வரலாறு. இந்த வரலாற்றில் தான் மனிதம் வெளிப்படுகின்றது என்று சொல்லி மிக அருமையாக. ஆனால் வத்திக்கான் சங்கத்தில் இயற்கையை பற்றி ஒன்றும் ப்ராக்டிக்கல் நத்திங், ஒன்றுமே இல்லை. அதனால் தான் என்ன நாம் சொல்ல வேண்டும் என்றால், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு புதிய திருப்புமுனை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த இறையியல் கண்ணோட்டத்தில் இயற்கை இஸ் an end in itself என்ற ஒரு ரெவல்யூஷனரி மாற்றத்தை கொண்டு வருகின்றார்கள். தனி உடைமை, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதிலும் பல போராட்டங்கள் திருச்சபைக்குள்ளேயே. என்றால் 13ஆம் சிங்காராயர் ரொம்ப அழுத்தமாக என்ன சொல்கின்றார்? தனியுடைமையை அவர் வலுவாக ரொம்ப அழுத்தம் கொடுக்கின்றார். தனியுடைமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் he has a right to possess property. ஏன் அப்படி சொல்கின்றார், இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாருன்னா, எதிரிகள் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை they are questioning the private property. யார் எதிரிகள்? ஏத்தயிஸ்ட், மார்க்சிஸ்ட், சோஷியலிஸ்ட். இந்த தனியுடைமையை கேள்விக்கு உட்படுத்துகின்ற காரணத்தினால் திருச்சபையானது அதை தூக்கி பிடிக்கின்றது. தனியுடைமை ரொம்ப அழுத்தமாக பேசுகின்றார், யூ ஹேவ் த ரைட் ஃபார் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்று. ஆனால் காலப்போக்கில் அது கொஞ்சம் ஆட்டம், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படியா. கடைசியில் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாவது வத்திக்கான் சங்கத்தில் கௌதியம் எஸ்பெஸ் பார்க்குறோம். அக்வீன் தோமையார், ஆதி திருச்சபை தந்தையெல்லாம் கோட் பண்ணி என்ன சொல்லுறதில்ல, இல்லை தனியுடைமை ரிலேட்டிவ், தெர் இஸ் நோ அப்சல்யூட் ரைட் ஃபார் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் ரிலேட்டிவ். சமூகம் பொது நலனை முன்வைத்துத்தான்
அந்த அடிப்படையில் தான் தனியுரிமை இருக்கின்றதே தவிர, எனக்கு தனியுரிமை இருக்கின்றது, எனக்கு சொத்து இருக்கிறது, அதனால் எல்லாமே எனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த உரிமை பாராட்ட முடியாது என்று சொல்லுகின்றது. இதற்கு என்ன பயன்படுத்துகின்றது வத்திக்கான் சங்கம்? எதை பயன்படுத்துகின்றது என்றால் விவிலியத்தை பயன்படுத்துகின்றது. அதுபோல் இப்போ ஜூபிலி இயர் பைபிளில் இருக்குதுல்ல, நோபடி பொசஸஸ் எவ்ரிதிங். திரும்பவும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் த லேண்ட் ரிட்டர்ன்ஸ் டு த ஓனர். அதனால் காட் இஸ் த ஓனர் ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டி. நாமெல்லாம் கஸ்டோடியன்ஸ் தான். அதனால் யாருமே தனியுடைமையை பெருமைப்படுத்தக்கூடாது, மிகைப்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய கண்ணோட்டம். மேலும் ஆதி திருச்சபை தந்தையர்களை மேற்கோள் காட்டுகின்றது. அம்ப்ரோஸ் கேட்கின்றார், என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம நாட்டுக்கு ரொம்ப பொருந்தும். இப்போ 550 கோடி செலவு பண்ணி ஜனார்தன் ரெட்டி கர்நாடகாவில் பெங்களூரில் இந்த தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடத்தி 550 கோடி. இந்த பணம் எங்கேருந்து வந்து 500 ரூபா நோட்டா 100 ரூபா 1000 நோட்டா தெரியாது, நடந்திருக்கு 550 கோடி. அப்போது அம்ப்ரோஸ் கேட்கின்றார், இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து அவனுடைய உழைப்பினால் வர வேண்டும். அவன் உழைக்கிறான், அதற்கு ஊதியம். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ இந்த கழுதை போல் தேய்ந்து வேலை செய்தாலும் கூட இவ்வளோ சொத்தை உன்னால் சேர்க்க முடியாது. அப்போ உனக்கு இந்த சொத்து எங்கே இருந்து வந்து கேட்குறாரு புனித அம்ப்ரோஸ். அப்போ சொல்கிறாரு, ஓஹோ, உன்னுடைய அப்பா வந்து கிடச்சிருக்கும். அப்போ யுவர் ஃபாதர் வாஸ் எ தீஃப். நீ ஒரு திருடனாக இருக்க வேண்டும், அல்லது உன்னுடைய அப்பா திருடனாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு வாழ்நாளில் இவ்வளோ சொத்து யாருமே சேர்க்க முடியாது. இன்றைக்கி சொத்து சேர்க்கறது தானே பெரிய பிரச்சனை நாட்டில். நம்ப முடியாத அளவுக்கு இவ்வளோ சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க. அதனால் அம்ப்ரோஸ் இதை கொஞ்சம் ரொம்ப கடுமையாக சாடுகின்றார். இன்னும் ஒன்று சொல்கிறார், அந்த காலத்துலேயும் இந்த ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடானது பெரிய இந்த பள்ளத்தாக்கு போல் மேடு, அந்த மாதிரி ஒரு வேறுபாடு இருந்த காலத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் நம்முடைய கார் மாதிரி அந்த காலத்தில் குதிரை தான் முக்கியம், குதிரை வழியாக தான் பயணம் செய்கிறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மக்கள் அவதிப்படுகின்றார்கள், உணவு கிடையாது, இருப்பிடம் கிடையாது, குடிக்க நல்ல தண்ணி இல்லை, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஆனால் உன்னுடைய குதிரைக்கு நீ தங்கத்தினால பல்ல வச்சிருக்கிற. யுவர் ஹார்ஸ் ஹாஸ் கோல்டன் டீத். பாருங்க. ஸோ இந்த ஆதி தந்தையர்களுடைய இந்த போதனைகள் இவையெல்லாம் பார்க்கும்போது திருச்சபையில் விழிப்பு ஏற்பட்டது. ஆமாம், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி cannot be absolute. there is a social mortgage. சமூகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் முதலாக, அதற்கு பிறகுதான் தனியுடைமைக்கு இடம் இருக்கின்றது என்று ஆதி திருச்சபை தந்தையர்கள் என்ன சொன்னார்கள்? there are two motives why you can have private property. ஒன்று அவுத்தார்கியா, அதாவது சுய ஆட்சி. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் போய் யார்கிட்டையாவது போய் எனக்கு ஒரு சட்டை கொடுக்குறீங்களா போடணும்னு கேட்க முடியாது. அடிப்படை தேவைகளுக்கு ஒரு சுதந்திரம், சுய ஆட்சி. ரெண்டாவது கொய்னோனியா, அதாவது சமூக உறவுகளை வளர்ப்பதற்கு இந்த தனி சொத்தானது பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எனவே சுருங்க சொன்னால், இந்த ஆதி திருச்சபை தந்தையர்கள் கூறியது விவிலியத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணோட்டங்களையும் இந்த உணர்வுகளை எல்லாம் முன்கொணர்ந்து தனியுரிமையை கேள்விக்குட்படுத்தி it is subject to what do you call social conditions, social needs, மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கண்ணோட்டம் வந்தது. அதனாலே என்ன, மனிதர்களுக்கு அந்த கூட்டொருமை, சொலிடாரிட்டி என்ற ஒன்று இருக்கின்றது. தனி மனிதர்கள் கூட்டொருமையில் வாழ்கின்றோம். we have the same origin and same destiny என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை உருவாக்க, அந்த உணர்வு, மனித குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாம் எல்லோரும் ஒரே கப்பலிலே பயணிக்கின்றோம், ஒரே படகிலே பயணிக்கின்றோம் என்று சொல்கின்ற இந்த உணர்வை உருவாக்கியது.